Hello students, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th அக்கௌண்டன்ஸில் 9th சாப்டரில் illustration 19 பார்க்குறோம். இது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ்ட்டு சம் இல்லஸ்ட்ரேஷனில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் shows the proportion of net profit before interest and tax to capital employed, shareholders funds and long term funds. The ratio measures how efficiency capital employed is used to business. It is an overall measure of profitability of a business concern. It is computed. Return on investment எப்படி சொல்லுவோம்னா ROI அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ஃபார்ம்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். அதாவது டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணுவோம்ல, அது ஆஃப்டர் டேக்ஸு கால்குலேட் பண்ணதுக்கு முன்னாடி உள்ளதான் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்ட்டு 100 இதான் ஃபார்முலா. இப்போ கேபிட்டல் இன்ட்டு எம்ப்ளாய்ட் கண்டுபிடிக்க என்னது, ஷேர் ஹோல்டர் ஃபண்டையும் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், ஓகேவா, லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் இருந்தால் அதை மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, கரண்ட் லயபிலிட்டிஸ் எடுத்துக்கூடாது, நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் தான் எடுத்துக்கணும். இப்போ ஃபார்முலா இது சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபாலோயிங் இஸ் த எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பாபு லிமிடெட் அஸ் ஆன் 31st March 2018. இதில் வந்து ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. ஷேர் கேபிட்டல் 70,000, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 25,000. நெக்ஸ்ட்டு நான் கரண்ட் லைபிலிட்டி லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் ஒரு 30,000. நெக்ஸ்ட்டு கரண்ட் லைபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் ஃபார் த இயர் வந்து 25,000 அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ ரிட்டர்ன் ஆன் எம்ப்ளாய்டு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு 100. இப்போ நெட் ப்ராஃபிட் வந்து அவங்களே சம்மில் வந்து 25,000ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்போ 25,000. இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ளஸ் லாங் டேர்ம் பாரன்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னாலே ஷேர் கேபிட்டலும் இன்க்ளூட் ஆகும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ரெண்டுமே தான் இன்க்ளூட் ஆகும். அப்போ 70,000 ப்ளஸ் 25,000, லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அளவு 30,000, மூணுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1,25,000. இப்போ 25,000 டிவைடட் பை 1,25,000 இன்ட்டு 100. 0 கேன்சல், இங்கே ஒரு 0 கேன்சல். 5 5s are 25, 5 2s are 10, பேலன்ஸ் 2, 5 5s are 25. அப்போ 25 1s are 25, 22s are 50, 20%. ஓகேவா, இப்படி தான் கால்குலேட் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.